ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சிவிஎல்இ மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு 2 முக்கிய அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது அரசு இசேவை மையங்கள் ஜூலை 20 செயல்படாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் ஜூலை 20 அன்னைக்கு இசேவை மையம் செயல்படாது. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, தமிழ்நாடு தரவு உள்ளீட்டாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் கோபிகுமார், பொதுச் செயலாளர் மனோஜ்குமார் ஆகியோர் வெளியிட்ட அறிக்கைப்படி, தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் அரசு இசேவை மையம் மற்றும் நிரந்தர ஆதார் சேர்க்கை மையங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கும் ஒப்பந்த நிறுவனம் மாதம் இவர்களது சம்பளத்தில் முறையற்ற பிடித்தத்தை செய்வதுடன் பிஎஃப், இஎஸ்ஐ உள்ளிட்ட பலன்களை முறையாக வழங்குவதில்லை. இந்த விவகாரத்தில் முதல்வரும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும். மேலும் இசேவை மைய ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் ஜூலை 20 உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. அரசு கேபிள் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் இசேவை மையங்கள், ஆதார் சேர்க்கை மையங்களில் பணிபுரியும் 600க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர். இதையொட்டி தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், தாலுகா அலுவலகம், மாநகராட்சி போன்றங்களில் அன்றைய தினம் செயல்படாது. யாருக்கு பொருந்தா அப்படின்னா, நார்மல் இசேவை மையம் கிடையாதுங்க. அந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர் கீழே இருக்கு பாருங்க, எல்லா தாலுகா ஆஃபீஸ்லையுமே ஒரு இசேவை மையம் இருக்கும். அவங்களுக்கு பொருந்தும், நமக்கு இது பொருந்தாது. அதனால் அவங்க சம்பளத்தை உயர்த்தி ஜாபை பர்மனன்ட் பண்ண சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அதனால் ஜூலை 20 அவங்களுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 15 உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாமில் பார்த்தீங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்ட கலெக்டர், அதாவது எவ்ரி மந்த்து ஒரு தாலுக்கை சைட் பண்ணிப்பாங்க. சைட் பண்ணிட்டு அந்த ஊரில் இருக்க எல்லா இசேவை மையமே சம்மந்தப்பட்ட கலெக்டர் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வருவாங்க. அதாவது இசேவை மையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நியாய விலைக் கடைகள், சத்துணவு, அங்கன்வாடி மையங்கள் எல்லாத்தையுமே கள ஆய்வு பண்ணுவாங்க. அதனால் உங்கள் ஊரில் உங்கள் தாலுக்கில் நடக்குது, அந்த தாலுக்கில் இருக்க எல்லா இசேவை மையமே ரெடியாக இருந்துக்குவாங்க. யார் இசேவை சென்டர்னாலும் ஆய்வு மேற்கொள்ள வருவாங்க, தயாராக இருந்துக்குவாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 15/7/2026 அன்றைக்கி தாங்க இன்ஸ்பெக்ஷன் வர போகிறாங்க. கலெக்டர் அவர்கள் ரெடியாக இருந்துக்குவாங்க. உங்கள் தாலுக்கு இந்த முகாம் நடக்குதான்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்தையப்படி கரெக்டாக எல்லாமே இருக்கா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக பண்ண பாருங்கள். இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.